சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க? ஒருத்தங்க மேலே அன்பு வச்சா அயத்துக்கு பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்களை இவங்க தாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க தான் இருப்பாங்க. இவங்கள தாண்டி தான் அவங்கள தொடணும். அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவங்க. ஆனால் என்னன்னா, அப்பாவினுடைய வாழ்க்கை அதை இவங்க முழுமையாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் அந்தஸ்து, கௌரவம், நிறைவான வாழ்க்கை, லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை இவங்களால அமைச்சிக்க முடியுங்க. ஸோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தால், சாமர்த்தியத்தால் இவங்களால தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பாதிக்கிற வருமானத்தை சேமிப்பாக்கவும் முடியும், சேமிப்பை சரியான வழியில் முதலீடு செய்யவும் முடியும். ஆனால் இவங்களுக்கு இப்போ விரயத்தை சொல்கிற 12ஆம் வீடு சந்திரனுடைய வீடாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய இந்த ஜென்மாவில் வாழ்க்கையினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன? இதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பொதுவாக சிம்மம் அப்படின்னாலே அடங்கவே மாட்டாங்க. திமிர் பிடிச்சவங்க, அகம்பாவமானவங்க, கர்வமாக இருப்பாங்க, சுயநலமானவங்க, இப்படி எல்லா பேரும் அந்த சிம்மத்துக்கு இருக்குது. அந்த ஆண்கள் நீங்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக அவங்க அந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி மாறுறாங்க. அதுவும் எல்லாரும் கிடையாது, சிலர். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் பொதுவாக சூரியனுடைய ராசி. இது காலபுருஷனுக்கே பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைஞ்சதுங்க. இது ஒரு ஸ்திர ராசி, நெருப்பு ராசி. ஸோ இப்போ இவங்க எப்பவும் எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இவங்க சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க, சுயமரியாதை, கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாசக்காரங்க. ஒருத்தங்க மேலே அன்பு வச்சா அயத்துக்கு பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்களை இவங்க தாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க தான் இருப்பாங்க. இவங்கள தாண்டி தான் அவங்கள தொடணும். அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவங்க. ஆனால் என்னன்னா, இவ்வளவு கட்டுக்கடங்காத பாசத்தை வைக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அது யார் மேலே வைக்கணும்னு தெரியாமல் போயிடுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில நேரங்களில் தவறான ஆட்கள் மேலே வச்சிடுறாங்க. இல்லை அப்படிங்கிறப்போ அதே அன்பை இவங்க கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க இன்னொருத்தங்க கிட்ட அன்பாக இருக்கும்போது இவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அதில் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு கோபம் வருது. இந்த கோபத்தை காமிக்க தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு அடமெண்ட்டான ஒரு குழந்தை எப்படி கண்ணா பின்னான்னு கோவத்தை காமிக்குமோ அந்த மாதிரி டம்மு டும்முன்னு இந்த கோவத்தை காமிச்சிடுறாங்களா, கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. இப்படியே சில இடங்களில் பண்ண ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆமாம் நான் அப்படித்தான் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்களா, முடிஞ்சிருச்சு. எல்லாம் டிசைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த சிம்மத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க செய்கிற 10 நல்ல விஷயங்கள் வெளியில் வராதுங்க. ஒரே ஒரு தப்பு அது ஒரு பெரிய குறையாக இந்த சமுதாயத்தால் பார்க்கப்படும். பெரிய விமர்சனங்களுக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். அது இவங்களை ரொம்ப எமோஷ்னலாக பாதிக்குது. அதனால தான் இவங்க கோபக்காரங்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும், இவங்கள பார்த்தாலே ஒரு சுயநலவாதி, இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நிறைய கெட்ட பேரை இவங்க வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு சிம்மத்தில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட கொஞ்ச நாள் பொறுமையாக ட்ராவல் பண்ணுனா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை மனசை புரிஞ்சிக்க முடியும். ரைட். இப்போ இவங்களுடைய ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவங்களுடைய ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதங்கள், தடைகள் தாண்டி தான் இருக்கிறதா இருக்கும். ஒன்று அடிக்கடி ஸ்கூல் மாற்றுறதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அடிக்கடி போக முடியாமல் இருக்கிறது, அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு ரொம்ப திணறலாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடிப்படை கல்வியில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தாண்டி தான் இவங்க அந்த கோர்ஸ் முடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜியும் பாருங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்னு, ரொம்ப எஃபோர்ட் போடணும், டேட்டா கலெக்ஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அது இதுன்னு இவங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு இருக்கும். பட் மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மாஸ்டர்ஸ்லேருந்து இவங்களோட கெரியர் ரொம்ப க்ரோத்ஃபுல்லாக மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுற விதம். இவங்க நல்லத தாங்க பேசுவாங்க. ஆனா பேசுற விதம் வந்து மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, இவங்க அகம்பாவமா பேசுறாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாரி பேசுறாங்க. சின்ன சின்ன குறைய கூட பெருசு பண்ணி பேசுறாங்க. குறை சொல்ட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் நெனச்சுப்பாங்க. என்ன காரணம்னா 2ஆம் வீடு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னியா இருக்கிறனால. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? சிம்மத்த ஏன் ஒருத்தங்க வந்து தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்மத்தில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆட்டிட்யூட்னால தான் பிரச்சனை ஆகுது இல்லைங்களா? ஸோ உங்களுடைய அணுகுமுறைய நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லது. அதே மாரி எப்பவும் மத்தவங்க கிட்ட நிறைய சொல்லுங்க, குறைய சொல்லிறாதீங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடையது காதல். அப்ப இவங்களுடைய காதல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, காதல் குழப்பம் உண்டு. அதில குழப்பம் இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் திருமணம் வரைக்கும் போறது அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. நிறைய முரண்பாடுகளும் இருக்கு. ஸோ, அதனால காதலில் கவனம் அவசியம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இவங்களுக்கு தாமத திருமணமே எப்பவுமே சிறந்ததா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஈக்குவல் ஆப்போசிட் கேரக்டர் தான் இவங்களோட மனைவி. ஸோ எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டால் பரவால்ல. பட் எதிரெதிர் துருவங்கள் இருக்கிற இவங்க வந்து விலக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சிரமமாயிடும். அதனால வரன் தேர்ந்தெடுக்கும்போது இவங்களுக்கும் ஒரு மனைவினா அதாவது ஒரு பெண்ணா என்ன? அவங்க மனைவியா மாறுனா எப்படி நடந்துக்குவாங்க? என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க? குடும்பம்னா என்ன? இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவங்களுக்கு வரன் பார்க்கணும். ஸோ, அதனால தாமத திருமணமே சிறந்தது. அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் பத்தின பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாம, ஃபர்ஸ்ட்டு நிறை குறையோட லைஃப் பார்ட்னரை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கணும். 2வது வந்து மனைவி ஒரு ஜாபுக்கு போறது அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களாக, சுய வருமானத்தை விரும்பக்கூடியவங்களாக, தனக்கென்று ஒரு அடையாளத்தையும், அங்கீகாரத்தையும் தேடக்கூடியவர்களாக, கொஞ்சம் சுகமான ஒரு வாழ்க்கை, வீடு, மனை, சொத்துக்களை விரும்பக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, பரஸ்பரம் பிரைவசி இருக்கணும். ஈகோ கண்டிப்பா வரக்கூடாதுங்க. லைஃப் பார்ட்னர் இவங்க 2 பேருமே கணவன், மனைவி உறவுல கொஞ்சம் அனுசரிப்பு, விட்டு கொடுத்து போறல். சில நேரங்கள்ல சில விஷயங்கள சொல்லி கேட்க மாட்டாங்க. பட்டு தான் கேட்பாங்க அப்படிங்கிறப்போ, சில நேரங்கள்ல பொறுமையா இருக்கக்கூடிய அந்த பக்குவத்த வளர்த்துக்கிறது தான் இவங்களுடைய மன வாழ்க்கைய திருப்தியா, நிறைவா கொண்டு போக முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தந்தையான பிறகு, தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மேல இருக்கிற ஈர்ப்பு வந்து இவங்களுக்கு குறைஞ்சிரும். ஈர்ப்பு குறைகின்ற இடங்களில் குறைகள் பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். இது மன வாழ்க்கையில சிக்கல குடுத்துரும். அதனால தான் வரன் தேர்ந்தெடுக்கும்போது கவனம், கவனம், கவனம்னு சொல்றதுங்க. அடுத்ததா குழந்தை பாக்கிய அமைப்பு. இந்த சிம்மத்துக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, குருவா இருக்கார். ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்னா, குழந்தையினுடைய தாமதமா இருக்கிறதுங்க. ஸோ குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தை கண்டிப்பா இருக்கும். பட் அது கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, தேவையில்லாத பயங்கள், யாராவது இருக்கிறவங்கள குழப்பி விடுறது. ஒரு ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள இன்னும் குழந்தை ஆகலையா? நீங்க அது டாக்டர் பாருங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் இவங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத குடுத்துரும். ஸோ அதனால குழந்தை விஷயத்துல அனுபவம் வாய்ந்த பெரியவங்க, அந்த துறை வல்லுநர்கள் கிட்ட மட்டுமே பேசுங்க. கூட இருக்கிறவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் காதுல போட்டுக்காதீங்க. தேவையில்லாத குழப்பத்த குடுத்துரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொத்துக்கள். பொதுவா இந்த சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனா என்னன்னா, ஒண்ணு அது கண்ணுக்கு மறைவா இருக்கும், அனுபவிக்க முடியாததா இருக்கும், அல்லது சிக்கலோட இருக்கும். அதேபோல இவங்களுடைய சொத்துக்கள் ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விரயம் அப்படிங்கிறது ஒண்ணும் வம்சாவளியில ஆயிருக்கும். இதுதான் ஆக்சுவல் இது. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கு இவங்களுடைய 5ஆம் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு இவங்களுக்கு லக்னமா அமைஞ்சிருக்கு. காலபுருஷனுக்கு முதல் ராசியாக இருக்கக்கூடியது இவங்களுக்கு 9ஆம் பாவமா அமைஞ்சிருக்கு. இது என்னன்னா, அப்பா. அப்பாவினுடைய வாழ்க்கை. அதை இவங்க முழுமையா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில சமுதாயத்தில் அந்தஸ்து, கௌரவம், நிறைவான வாழ்க்கை, லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கைய இவங்கனால அமைச்சுக்க முடியுங்க. ஏன்னா, இவங்களுடைய திரிகோணம் எல்லாத்துலயுமே வந்து பாருங்க, இவங்களுடைய தந்தை, இவங்களுடைய வம்சாவளின்னு இருக்கும். இவங்களுக்கு 5ஆம் பாவங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு, அப்பா வீடு. இவங்களுக்கு அப்பா வீடுங்கிறது காலபுருஷனுக்கு முதல் வீடான மேஷம், இவங்கள குறிக்கிறது. இவங்களுடைய சிம்மம் அப்படிங்கிறது வம்சாவளியை கொடுக்கின்ற 5ஆம் பாவமா இருக்கு. தந்தையை முழுமையாக கற்றுக்கொண்டால் இவங்களுடைய வாழ்க்கை நிறைவா இருக்கும்.
எங்கள் அப்பாட்ட என்னங்க இருக்குது, எங்கள் அப்பா வாழ்க்கை ஃபுல்லாக தோத்துட்டு தான் இருந்தார் அப்படின்னா, ஆமாங்க. அப்பா எப்படி தோத்தாருங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டா நீங்கள் வாழ்க்கையில் தோக்க மாட்டீங்க. ஸோ சிம்மத்தினுடைய வாழ்க்கை ரகசியம் தந்தையை முழுமையாக கற்றுக்கொள்வதல். ஏன்னா இந்த சிம்மத்தில் பிறந்த ஆண்கள் தந்தையினுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள், குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாசையோடு பிறந்தவர்கள். ஸோ நீங்கள் அப்பாவை கற்றுக்கோங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கடினமான உழைப்பினால தான் இவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் கடன் ஆகாது. கடன் குடுக்கிறதோ, கடன் வாங்குறதையோ இவங்க கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா, பணப்பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில பெரிய சிரமத்த குடுத்துரும். ஸோ, அதனால அதில போய் மாட்டிக்க கூடாது. அடுத்ததா, இவங்களுக்கு சேமிப்பு. அப்போ 2ஆம் அதிபதியே சேமிப்புக்குண்டான 11ஆம் அதிபதியான புதன் இருக்கார். ஸோ, தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, சாமர்த்தியத்தால இவங்கனால தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பாதிக்கிற வருமானத்த சேமிப்பாக்கவும் முடியும், சேமிப்பை சரியான வழியில் முதலீடு செய்யவும் முடியும். ஆனால் இவங்களுக்கு இப்போ விரயத்தை சொல்கிற 12ஆம் வீடு சந்திரனுடைய வீடாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட். ஸோ இந்த இரக்கத்தினால, பாசத்தினால இவங்க தன்னுடைய பணத்தை மற்றவங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களுக்காக இந்த காசை விரயம் பண்ணுவாங்க. கரெக்டு தாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட என்றைக்குமே அந்த சேமிப்புங்கிறது இருக்கணும். ஸோ முழு சேமிப்பையும் மற்றவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துறதுங்கிறது சரியானது கிடையாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, தன் பிறர் கடனை வந்து இவங்க அடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. அடுத்ததாக சொத்துக்கள் அப்படின்னு வரும்போது இவங்க சொத்துக்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, பத்திரம் சரியாக இருக்கா, இதையெல்லாம் நல்லா விசாரித்து பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு முதல் சொத்து இழப்பு ஏற்பட்டு அதற்கு பிறகாக 2வது சொத்துக்கள் இவங்களுக்கு நல்லா அமையணும்ட்டு இருக்குது. ஸோ அதனால் சொத்து விரயம்ங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய லாஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது கிடையாது. இது நடந்து அடுத்து கிடைக்கிறது அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கறதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 8ஆம் அதிபதி 8ஆம் வீடுங்கிறது இவங்களுக்கு 12ஆம் வீடான மீனமாக அமைஞ்சிருக்கு. ஸோ சின்ன வயசாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு விபத்தையும் வழக்கையும் ஒரு அறுவை சிகிச்சையும் சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் புகழையும் இவங்க அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்ததான் வந்து இந்த சிம்மம் எப்போவுமே வந்து 10ஓடு 1ஆக இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாதுங்க. இவங்க எப்போவுமே நிர்வாகம், ஆளுமை, தலைமை இது சார்ந்த ஒரு பதவியில் தான் இருக்கணும். அதுதான் இவங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். இப்போ சிம்மத்தினுடைய வாழ்வியல் ரகசியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா எந்த திசா புத்தியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் என்ன மாதிரி கிரக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சோதனை கிடையாது, சாதனை நோக்கியே தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.